ஹே காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பேக் டு ஃபார்ம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக மினி வ்ளாக்ஸ் வந்து போடலான் இருக்கேன். இன்றைக்கி குட்டி ஆஃபீஸ் வ்ளாக் பார்க்கலாம். கிளம்பிட்டு காலையிலே, ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு 9 மணிக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் இப்போவே டைம் வந்து என்ன 9:48. ஆமாம், போன வாரம் கரெக்டாக பெங்களூரு. போன வாரம் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு தெரில, செம்ம வெயிலாக இருந்தது. இந்த வாரம் அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருச்சு பாருங்க. 10 மணி ஆகுது, சூரியனவே காணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர 2-3 நாளாக மழைன்னு சொல்கிறாங்க. அதனாலே என்னன்னு தெரில, கிளைமேட் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. குளிர் இல்லை, ஆனால் வெயிலும் இல்லாமல் க்ளவுடியாக அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஆஃபீஸ் போகிறது ஓகே. நான் வந்து கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. திருப்பி பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ் ஸ்டாப்லேருந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நிறைய டைம் நான் நினைப்பேன், இந்த பெங்களூர் என்ன சொல்கிறது, இந்த டிராஃபிக்கை வந்து காட்டணும். என்னால் எப்படி சொல்கிறதே தெரியல. ஒரு ரிக்ஷையில் அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஒரு 8 மணிக்கு கிளம்பி போனோம்னா 8 to 9 ஓகே. சீட்டு பஸ்ஸில் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு கூட்டம்லாம் போயிடலாம். 9 to ஒரு 11 வரைக்கும் செம்ம க்ரௌடு. இப்போ நான் வந்து அதில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பஸ்ஸில் இடமே கிடைக்காது, ஃபோனில் எடுக்கவே முடியாது. நம்ம பேக்கை வந்து எப்படி பத்திரமா வச்சுக்கலாம். அதனால தான் இந்த கெட்டப்பு. இந்த கொண்டை வந்து சம்மருக்காக போட்டது மட்டும் இல்லை, பஸ்லேயே இருக்கிற முடியாவது காப்பாற்றிக்கணும். பஸ் ஸ்டாப் தெரியுது, ஸோ தூரமாக இருக்குல்ல, அதான் பஸ் ஸ்டாப். பிடிச்சலாம் பஸ் ஏற முடியாது, வயசாயிருச்சு. பஸ்ஸில் போய் ஃபோன் எடுத்து அந்த மாதிரிலாம் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன்னா கண்டக்டர் கடுப்பாயிருவார். ஆல்ரெடி காலையிலே செம்ம டென்ஷனில் இருப்பார், ஐயோ பஸ் வருது. சரி ஓகே, பஸ்லேருந்து இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். இறங்கிட்டோம், எப்போ ஒரு வழியாக இறங்கிட்டேன். இன்றைக்கி என்ன சந்தோஷமான விஷயம்னா, பஸ்ஸுங்கிறேன், மொத்தமாக டிராஃபிக்கே வந்து மூவ் ஆகுது வண்டிலாம். நம்ம காலையில் எப்போவுமே அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய டைம் வந்துட்டு இங்கே வண்டியே மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க டிராஃபிக்னால. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கணும். என்றைக்கு வண்டியெலாம் வந்து மூவ் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து சந்தோஷம். ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்துட்டோம். ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து ஆஃபீஸ் கேம்பஸ். முடியலடா சாமி, சாப்பிட்டு வந்ததெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. இனி போய் மறுபடியும் சாப்பிட்ணும். சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹேர் ஸ்டைல். என்ன பண்ணுவேன்னா, காலையில் கிளம்பிட்டு இந்த கிளம்புறதுக்குலாம் ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு அதுக்கு டைமே ஆகாது. ஏன்னா மாய்ஸ்சரைசர் போடுவேன், கொஞ்ச நாள் கழித்து சன்ஸ்க்ரீன் போடுவேன். இந்த சமைக்கிற இடையில போய் போட்டு வர்றது, அவ்வளோதான். திருப்பி இந்த வெயிலில் தான் நடந்து வரும். திருப்பி இங்கே வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டச்சப், அவ்வளோதான். முடியலாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். இதுதான் நாங்கள் வேலை செய்கிற பில்டிங். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோயோவா. ரொம்ப கஷ்டம் சத்தியமாக. லைட் வேறு கம்மியாக இருக்கும் போல். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட வந்து லாஸ்ட் மேக்கப் ரூம். வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு வாஷ்ரூம் இருக்கும். அங்கே சும்மா அப்படி ரெடி ஆகி கொண்டையெல்லாம் அப்படி போட்டுட்டு எவ்வளோ இருக்கு. நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுற வர மாட்டேங்குது. சீட்லாம் எடுத்துகிட்டு வரதில்லை, இப்படியே போட்டுட்டு ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போதும். உள்ளே போனால் ஏசி தானே, அதனால் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். யாராவது வாஷ்ரூம் வந்தால் மானம் போய் ஒரே போன டைமில் வாங்கிட்டு வந்தது. இதையே வச்சு தடவிட்டு இருக்கேன். லைட்டாக போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரௌன் கலர். நான் பண்ணுறது எனக்கே காமெடியாக தான் இருக்குது. ஐடி கார்டு இதான் என்னோடய மேக்கப் மிரர். வாஷ்ரூமில் யாரும் இல்லை, அதனால ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உலக அழகி நான் தான். என்ன பண்ணாலும் இந்த வெள்ளை மூடி மறைய மாட்டேது. வீடியோவில் ஃபில்ட்ரு போடணும். ஓகே காய்ஸ், நான் ரெடி. ஆஃபீஸ் போகலாமா? ஐயோ ஏகப்பட்ட வேலை இருக்குது. மீன் போட்டேன்னா இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போயாவது ரீல்ஸு எடுக்கும் போது ரொம்ப கம்மியாயிடுச்சு தெரியல, லிப்ஸ்டிக் போட்டிருக்கதே தெரியல, ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஒரு டைம் போடுவேன் லைட்டாக. நெக்ஸ்ட் வீக் நான் ஆர்டர் பண்ண பவுடர் வந்துருமே, ஜாலி. ஓகே பாய் பாய். இதுக்கப்புறம் கண்டிப்பாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி மினி ப்ளாக் போடலான் இருக்கேன். ஆஃபீஸ் வரும்போது, ஆஃபீஸ் போய்ட்டு, இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு என்ன வேலை செய்ய போகிறேன், லஞ்ச் சாப்பிட போகிறேன், திருப்பி கிளம்ப போகிறேன். இதை வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது போடலாம்.
அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம், அது இன்னொரு டைம் போகலாம். இப்படி குட்டி குட்டியாக நான் வ்ளாக் போட்டே இருக்கேன். எல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஏதாவதுன்னா சொல்லுங்கள், வேறு மாதிரி போடலாம். ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். அப்பா இப்போ தான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. வேறு பேகு, சாப்பாடு, முட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உண்மையாகவே ஸ்கூல் போகிறேன்னா வேலைக்கு போகிறேனானே எனக்கு தெரியல.